வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனிப்பட்ட பாதுகாப்புக்காக ஆயுதம் கோரும் அர்ச்சுனா. கிடைத்த பதில் இதுதான். செவ்வந்தியின் பின்னணியில் மூளையாக செயற்பட்ட 55 வயதுடைய மற்றுமொரு பெண். விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள். காவல்துறை விசாரணைகளை விமர்சித்து ஊடகங்களில் பகிர்ந்ததாகவும் தகவல். மஹிந்தவுடன் நிகழ்ச்சி. சர்ச்சையில் சிக்கிய அனுர அரசாங்கத்தின் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர். புகைப்படம் ஒன்றால் சிக்கல். இளைஞர் ஒருவரை கொடூரமாக கொலை செய்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த பெண்கள். வெளியான பகீர் தகவல்கள். பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவை நாடாளுமன்றத்திற்கு அழைக்குமாறு எதிர்க்கட்சி கோரிக்கை. ஏன் தெரியுமா? மோதுவதற்கு நாங்கள் தயார். ஜனாதிபதி அனுர. யாழ்ப்பாணம் மாவட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வெளிநாட்டிலிருந்து தற்காப்புக்காக 3 மிளகு ஸ்பிரேக்கள் மற்றும் மிளகு தோட்டாக்களை கொண்டு வருவதற்காக அனுமதிக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ரிவால்வர் வகையிலான இந்த உபகரணம் நீண்ட தூரம் மிளகை ஸ்ப்ரே செய்யக்கூடியதாகும். இவ்வாறு இதன் தன்மையை குறிப்பிட்டு தான் கொள்வனவு செய்ததை அனுமதிக்குமாறு கோரி அக்டோபர் 18 பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இலங்கை சுங்க விதிமுறைகளின்படி இதுபோன்ற பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு முன் அங்கீகாரம் தேவை என்பதை வாங்கும் நேரத்தில் தனக்கு தெரியாதென அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு மதிப்பீட்டை மேற்கோள் காட்டி தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களில் எம்பிக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக இதுவரை வெளிப்படுத்தவில்லை என்றும் அது குறைந்தபட்ச ஆபத்து மட்டத்தில் உள்ளதென்றும் அக்டோபர் 23 கடிதத்தில் நாடாளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன எம்பிக்கு தெரிவித்துள்ளார். ஒரு எம்பி உயிராபத்து இருப்பதாக நம்பகமான புலனாய்வு அறிக்கைகள் தெரிவித்தால் அத்தகைய எம்பிக்களுக்கு இலவச துப்பாக்கி உரிமத்தின் கீழ் அரசுக்கு சொந்தமான துப்பாக்கியை வழங்குவது குறித்து அமைச்சகம் பரிசீலிக்கலாம் என்று வலியுறுத்தி இந்த சாதனங்களை கொண்டுவர பாதுகாப்பு அமைச்சின் நேரடி ஒப்புதலை பெறுமாறு பதில் செயலாளர் நாயகம் எம்பிக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி மாதம் கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர் கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பான விசாரணைகள் தற்போது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாகவும் இருந்ததாக குற்றப்புலனாய்வுத்துறை கடவத்தை பகுதியை சேர்ந்த 55 வயதுடைய பெண் வழக்கறிஞர் ஒருவரை கைது செய்துள்ளது. தமரா அபேரத்ன என்ற வழக்கறிஞர் கடந்த 28 இரவு அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டு 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறார். மேலும் கொலை செய்ய உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞர் தமரா கெகல்பத்ர பத்மேவின் நண்பரான தருண் என்ற பாதாள உலக குற்றவாளியின் தலைமையில் செயற்பட்டமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கியை கொண்டு வந்த இசாரா செவ்வந்தி என்ற பெண்ணிற்கு வழக்கறிஞர் போல் நடிக்க உதவுவதற்காக போலி வழக்கறிஞர் அடையாள அட்டையை உருவாக்கியதாக அவர் மீதான குற்றச்சாட்டு காணப்படுகிறது. இலங்கை வழக்கறிஞர் சங்கத்தால் வழங்கப்பட்ட வழக்கறிஞரின் சொந்த அதிகாரப்பூர்வ அடையாள அட்டையை பயன்படுத்தி செவ்வந்தியின் புகைப்படத்தையும் சேர்த்து இந்த போலி அடையாள அட்டை தயாரிக்கப்பட்டது என்பது விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. போலி அடையாள அட்டையில் உள்ள கையொப்பமும் சந்தேக நபருடையது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தருணின் ஆலோசனையின் பேரில் இந்த வழக்கறிஞர் இசாரா செவ்வந்தியை சந்தித்து சஞ்சீவவின் கொலைக்கு தேவையான வசதிகளை வழங்கியுள்ளார். அதற்கமைய சஞ்சீவவின் கொலைக்கான துப்பாக்கியை நீதிமன்றத்திற்கு ரகசியமாக எடுத்துச் செல்ல குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 2 பிரதிகள் இவரால் வழங்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவெனில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் சமீபத்தில் தனது சமூக ஊடக கணக்கில் ஜனாதிபதி வழக்கறிஞர் ஒருவரின் பதிவை பகிர்ந்து கொண்டுள்ளார். இது காவல்துறை விசாரணைகள் மற்றும் சந்தேக நபர்களின் வாக்குமூலங்களின் விவரங்களை வெளியிடுவதற்காக ஊடகங்களை கடுமையாக விமர்சித்தது குறித்தாகும். அந்த பதிவில் ஒரு சந்தேக நபர் பின்னர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டால் அவரது நற்பெயருக்கு ஏற்படும் சேதத்திற்கு யார் பொறுப்பு என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதேவேளை துப்பாக்கியை மறைப்பதற்கு தண்டனை சட்டம் உட்பட பல சட்ட புத்தகங்களையும் துப்பாக்கிதாரி வழக்கறிஞராக மாறு வேடமிட ஒரு டை மற்றும் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதற்கான வாகன பாஸ் ஆகியவற்றையும் வழக்கறிஞர் இசாரா செவ்வந்திக்கு வழங்கியதாக தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சதியின் முழு வீச்சும் முதலில் கைது செய்யப்பட்ட கெகல்பத்ர பத்மேவின் விசாரணையின் போது வெளிப்பட்டது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தியின் விசாரணைகளின் போது இந்த விவரங்கள் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டன. குற்றத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர் பல லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக சிஐடி சந்தேகிக்கிறது. மேலும் அவரது வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ய நீதிமன்ற உத்தரவை அவர்கள் பெறுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஜூன் மாதம் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் வழியாக துபாய்க்கு பயணம் செய்ததாக
வருவதாகவும் சமீபத்தில் வாடகை வீடுகளில் வசித்து வருவதன் மூலம் தனது வசிப்பிடத்தை மாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் தம்புள்ளையில் பிறந்து கொழும்பு பல்கலைக்கழகத்திலும் சட்டக்கல்லூரியிலும் கல்வி பயின்ற ஒருவராகும் எனவும் தெரிய வந்துள்ளது. இந்த கைது குறித்து இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிக்கையை வெளியிடவில்லை. இதேவேளை பத்மே மற்றும் பாதாள உலக கும்பல் துபாயில் இருந்தபோது பேலியகொட குற்றப்பிரிவு அதிகாரி லிண்டன் சில்வாவை மிரட்டி வெளியிட்ட குரல் பதிவு சமீபத்திய நாட்களில் பரவியிருந்தது. அந்த பதிவில் லிண்டனை திட்டி கொலை மிரட்டல் விடுத்தது தருண் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் உள்ள புகைப்படத்தில் காணப்படும் நபர் தானல்ல என தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டாச்சி தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் இந்த புகைப்படம் குறித்து தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் உள்ள புகைப்படங்கள் தொடர்பான திருமண விழாவில் தான் கலந்து கொள்ளவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அந்த நிகழ்வுக்கு அழைக்கப்படவில்லை எனவும் புகைப்படங்கள் எந்த வகையிலும் திருத்தப்பட்டாலோ அல்லது கையாளப்பட்டாலோ சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மொனராகலை பிரதேசத்தில் காதலனை தாக்கி வலுக்கட்டாயமாக விஷம் கொடுத்ததாக கூறப்படும் காதலியும் அவரது 2 சகோதரிகள் மற்றும் உறவினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 29, 32 மற்றும் 36 வயதுடைய 3 பெண்களும் 25 வயதுடைய ஆணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் விஷம் குடித்து மொனராகலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை தொடங்கியிருந்தனர். பிரேத பரிசோதனையின் போது அது திட்டமிட்ட கொலை என்று தெரிய வந்ததாகவும் வலுக்கட்டாயமாக விஷம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவை நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்குமாறு எதிர்க்கட்சி சார்பில் எழுத்து மூலமான கோரிக்கை ஒன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் உயிர் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளனர். பாதாள உலக கும்பல்களின் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகியுள்ளனர். இவ்வாறான நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய பொலிஸ் மா அதிபர் பொறுப்பற்ற வகையில் பொதுவெளியில் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். இதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை மீறும் வகையில் செயற்பட்டு வருகிறார். எனவே அவரை நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவின் முன்பாக முன்னிலைப்படுத்தி விசாரணைக்குட்படுத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சியின் கோரிக்கை மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நானும் எனது அரசாங்கமும் போதைப் பொருளுக்கு எதிராக மோதுவதற்கு தயார் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். சிறை தண்டனை விதிக்கப்படுவோரில் 64% போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விஷ போதைப்பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிப்பதற்காக அரசாங்கத்தின் புதிய திட்டமான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு இன்று காலை 10 மணிக்கு கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்ட குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஜனாதிபதி மேலும் கூறுகையில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் என்றும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் தங்கள் சட்டவிரோத நடைமுறைகளை நிறுத்த அழைப்பு விடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். சுகததாச உட்புற அரங்கில் நடைபெற்ற ஒன்றுபட்ட ஒரு தேசம் தேசிய மிஷனின் தொடக்க விழாவில் பேசிய அவர் அரசாங்கமும் போலீஸ் திணைக்களமும் தனியாக அதை எதிர்க்க முடியாது. அழிவுகரமான அச்சுறுத்தலை ஒழிப்பதில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.